வணக்கம் உறவுகளே. மீண்டும் என்னும் ஒரு இனிய நாளிலே ஆஸ்திரேலியா சிட்னி ஆம், பகுதியிலிருந்து சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று நாங்கள் புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வெஸ்டர்ன் சிட்னி ஏர்போர்ட் என்று சொல்கிற அந்த இடத்தை பார்ப்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம். அழகான காலநிலை கூட. இது ஒரு வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 4ஆம் திகதி 2025. இந்த வெஸ்டர்ன் சிட்னி ஏர்போர்ட் ஆனது அடுத்த ஆண்டு பயணிகளின் பாவனைக்காக ஒரு பகுதி திறக்கப்படும் என்று சொல்கிறார்கள். தற்பொழுது அந்த ரன்வே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிவடைந்திருக்கிறது. இப்போ அந்த பாரி ஒரு ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் வந்து சொல்லி வேலை இல்லை, அந்தளவு பெரிய ஒரு ஏர்போர்ட். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து த வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்வார்கள். இப்போ என்ன மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் அது ஒரு பயணம் செய்யும் பொழுது ஏர்போர்ட்டுக்கு போகிறன்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. அங்கே போய் பார்த்தால் பயணம் பிளேனில் ஏறுறன்னு பார்க்க இங்கேயே நிற்கலாமோ நான் அதை பார்த்துருக்கிறேன். சில வீடியோ பதிவுகளை அவர்கள் உள்ளுக்கு இன்றைக்கு விடுவார்களோ என்னவோ தெரியல, போய் பார்ப்போம். சில வீடியோ பதிவுகள் பார்த்துருந்தேன். மிகவும் சிறப்பாக அந்த ஏர்போர்ட் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் பாரிய அளவில் அந்த ஏர்போர்ட் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அதை சூழ உள்ள ஏர்போர்ட் மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லி வேலை இல்லை. அதுக்கு ஒரு மெட்ரோ லைன் போடுகிறார்கள், மெட்ரோ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறார்கள். அதே மாதிரி இப்போ நான் பயணித்து கொண்டிருக்கிற இந்த வீதி வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுத்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இப்போ ஏர்போர்ட்டுன்ற இப்போ சிட்னியில் உள்ள பெரிய ஒரு ஏர்போர்ட்டாக வரப்போகுது. வந்தால் தெரியும். நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிற ஏர்போர்ட்டில் இருந்து எல்லாம் இங்கே தான் டைரக்ட் பண்ணுவார்கள், இங்கே தான் வந்து இறங்க போகுது. சிறிய தேவைகளுக்காக இப்போ உள்ள ஏர்போர்ட் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். கூடுதலாக பென்ரித் பகுதியில் இந்த ஏர்போர்ட் வந்து பென்ரித், லிவர்பூல், பிளாக் டவுன் அந்த ஏரியாவில் தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வீதி சமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். டிரான்ஸ்போர்ட் ஃபார் நியூ சவுத் வேல்ஸ்.
இப்போ வந்து நாங்கள் நிற்கிறது வந்து ஒர்க்கர்ஸ் கிளப்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு பக்கம். போகக்கூடிய அளவு தூரத்துக்கு போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் முடிவுன்னு தெரியல. அதில் தெரியுது தானே, லெஃப்ட் சைட் ரைட் சைட் எல்லாம் தெரியுது. ஓகே, இங்கே நாங்கள் போய் பார்த்த நாங்கள் இப்போ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்லி ஒரு இடம் இருக்காம். அங்கே வந்து உள்ளுக்கு விடுவினம்னு சொல்லி இப்போ ஏர்போர்ட் வந்து இன்னும் பப்ளிக்கு துறக்க இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கணும். வாங்கோ அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நான் நினைக்கிறேன் ஃபெசிலிட்டிஸ் அதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் அபவுட்டில் லெஃப்ட் எடுத்து திரும்ப சிக்னலில் லெஃப்ட் எடுத்து எடுக்க சொல்லி சொன்னவே அங்கே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்க இடம் ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் என்று சொல்கிற இடம். பேக் டு ஓல்டு நார்தர்ன் ரோட் இடத்த வந்திருக்கிறோம். ஓகே, இது கொஞ்சம் தேடி பிடிக்கிற கஷ்டம். நீங்கள் வாராக்கள் வெஸ்டர்ன் சிட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கு, சரிதானே? ஓகே, அது பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நான் இது இருக்கா ரன்வே இருக்கா போய் பார்ப்போம். இதில் நல்லா இருக்குல்ல, இந்த ரன்வே தெரியுது இதில். ஓகே, நான் இப்போ வந்திருக்கிறேன். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கு இது க்ளோஸ்ட். ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து மண்டே டு வெனிஸ்டே 10 AM to 4 PM மட்டும்தான் திறப்பினோம். இன்றைக்கு ஃப்ரைடே க்ளோஸ்ட். இன்றைக்கு க்ளோஸ் போல தான் இருக்குது. எதுக்கும் கேட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, உள்ளே விட மாட்டாங்க. டே க்ளோஸ்ட். ஓகே, alright, today it's closed. Yeah, we're open every other day, just not Thursdays or Fridays. Thursdays and Friday. Okay, thank you very much. Can I see outside the runways and things like that? I'm not from this location. You may be able to drive around the perimeter of the site and catch glimpses, but I can't let public through the gate today. Alright, thank you very much.
No worries. Have a good day. ஓகே, நாங்கள் இப்போ இந்த ரன்வேயை பார்த்து கொண்டு நிற்கிறோம். பிளேன் வந்து இறங்குற நேரத்தில் உண்மையிலே வடிவாக பார்க்கக்கூடிய இருக்குது இருந்து. அந்த எக்ஸிபிஷன் சென்டர் வந்து இன்றைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் திரும்ப ஒருக்கா இப்போ சாட்டர்டே சண்டே அல்லது இன்னும் ஒரு நாளுக்கு ஒர்க்கிங் டேயில் தேர்ஸ்டே மற்றும் ஃப்ரைடே தவிர்த்த மற்ற நாள்களில் திறந்திருப்பினமாம். ஓகே, இந்த இடம் வந்து லுட்னம் என்று சொல்லப்படுற ஒரு வில்லேஜ் உண்டு. இதில் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது மெட்ரோ லைன்ஸ் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கு. அதாவது ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு மெட்ரோ லைன் சென்ட் மேரி ஸ்டேஷன்லேருந்து லுட்னம் அந்த ஸ்டேஷன் ஒன்று புதுசாக அமைக்கப்பட இருக்குது. அதுக்குள்ளால் போய் இப்படியே ஏர்போர்ட் மட்டும் போகக்கூடிய மாதிரியான ஒரு ரயில்வே மெட்ரோ லைன் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். மேலாக போய் கொண்டிருக்கிறது புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் மெட்ரோ லைன். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் போகலாம்னு தெரியல, போய் பார்ப்போம். அநேகமான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் விட மாட்டோம், உங்களை எல்லாருக்கும் தெரியும். ரைட், இது மேலால் வேலை நடந்து கொண்டிருக்கு. பார்ப்போம், உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் அக்சஸ் ரோடு இருக்குது, இது பப்ளிக் ரோடு, லோ கிளியரன்ஸ் என்று போட்டிருக்கணும். இதுக்கு மேலால் போகிறது மெட்ரோ லைன், லைக் எவ்ரி அதர் மெட்ரோ லைன்ஸ். இது நிறைய இதுக்குள்ளே வேலை நடந்து கொண்டு இருக்குது. இங்கெல்லாம் பப்ளிக் அக்சஸ் இருக்குது போல இருக்குது. பார்ப்போம், நாங்கள் இதில் போய் திரும்பி பார்ப்போம். வேறு நினைக்கிறேன் இங்கே ஒரு
இதுக்கிட்ட ஒரு ஸ்டேஷன் வரப்போது போல இருக்கு. இதில் ஒரு ஸ்டேஷன், என்ன ஸ்டேஷன் தெரியல எனக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் உண்டு கட்டப்பட்டு. ரைட், இந்த நேரத்தில் பார்க்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். சோலார் பேனல்ஸில் லைட்ஸ் போட்டிருக்கு. இரவில் வந்தாலும் நல்லா இருக்கும். இரவில் சோலார் பேனல்ஸில் இதுக்குள்ளே லைட் போட்டு வச்சுக்கிறாங்க. கேமராஸ், மானிட்டரிங் கேமராஸும் போட்டிருக்கு. ரைட், நாங்கள் வெளியில் போவோம். நான் ஒரு இடத்தையும் இது ப்ரைவேட் ரோடு போட்டு இல்லை. ரெண்டுபடியால் யாராவது பார்க்க விருப்பம்ண்டா நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள் என்ன மாதிரி அந்த லிஃப்ட் பண்ணி அதை வைக்கிறது எல்லாம் காட்டியிருக்கணும். நினைக்கிறேன் இதுக்கு இங்கால ஆக்சஸ் இருக்காது என்றால் இங்கால வேலை நடந்து கொண்டு இருக்கிறபடியால் லைட் வீக்கில் இதால் போட்டோம். பார்ப்போம், போகக்கூடிய அளவுக்கு போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளை தவிர்ந்த மற்ற வெஹிக்கிள் இவ்வளோ தூரம் விடுவாங்களாண்டு. Metro Park Life Metro DNC design Sydney Metro Western Sydney Airport station system trains operations maintenance works. Park Life Metro DNC contract. Park Life Metro என்ற நிறுவனம் தான் இது சைனா போல இருக்கு. நினைக்கிறேன் நாங்கள் உள்ளுக்கு போகலாது. இது தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பீப்புள் அல்லது ஸ்டாஃப் தான் போகக்கூடியதாக இருக்கும். ஆல்ரைட், இதுக்குள்ளே நாங்கள் மக்களை அலோவ் பண்ணி இல்லை. சும்மா இதுக்குள்ளே கேட்டுட்டு வந்தேன். இதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வலிக்க வேண்டியான். 7 பேர் ஸ்டேஷன் கட்டப்பட்டு வந்திருக்கு. நினைக்கிறேன் அப்படியும் அடுத்த வருஷம் நாங்கள் இந்த ஸ்டேஷனில் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது. இது இங்கே ஒர்க்கர்ஸுக்குரிய பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இதில் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் இந்த ஃப்யூச்சரில் இது ஒரு பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேஸாக வரலாம், அதாவது கம்யூட்டர் பார்க்கிங் அந்த மாதிரி ஒரு ஐடணும். எனக்கு இந்த கெஸ்ஸிங் வந்து இது ப்ரைவேட் ஃபியூச்சர் கட்டாயம் கம்யூட்டர்ஸ், அதாவது மற்றவங்கள போராக்களுக்கு பார்க்கிங் பண்ணு தானே அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல ஒர்க் நடந்துருக்கு. தேங்க்யூ. நான் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி கேட்டா என்ன கம்பெனி நீங்கள் வந்து மெனாரன் கம்பெனி. இந்த வேலையில் நடந்துட்டுருக்கேண்ணே. இடையில பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த ஸ்லப் அந்த
கேர்டர்ஸ் தூக்கி வைக்கிறது தானே, ப்ரீகாஸ்ட் இதெல்லாம் பார்க்க தெரியுது பாருங்க. ப்ரீகாஸ்ட் கேர்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு யார்டு ஒன்று இருக்கும், அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி போட்டு தூக்கி கொண்டு வந்து வைக்கிறதான் வேலை. லைன்மெண்ட் சரியான அக்யூரஸியில் வைப்பினோம். அதே நேரத்தில் இந்த ஸ்டேஷன்ஸ் தான் பெரிய வேலை, ஸ்டேஷனில் கட்டி எடுக்கிற வேலை அதான் அங்கே நடந்து கொண்டிருக்கு பெரிய ஒரு. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள்.